என் பேரு தான் சினேகா. அந்தவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல் அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடுனது ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடுனது ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடுனது ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா, அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்னை நம்பி இருக்குது மண்ணை, காட வளர்ந்த மரம் மரமா, அதற்கு தாயாரி தகச்சே வாலிபத்தின் துறைய தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெட்டி போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா. நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது, நாளை வாங்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்னை நம்பி இருக்குது மண்ணை, தானாக வளர்ந்த மரம் தாயாரு தந்தை யாரு கூறம்மா. இல்லைன்னா இது குத்துவேன். அதான் அந்த அக்கா சொல்லிட்டு எனக்கு கதை வேணுமா இவரே நாக்கில கிசா ஜாமி பண்ணு தொட்டு துண்ணலாமா எங்க பண்ணி இதுதான் பெரிய பண்ணு. நல்லா இருந்தா பயம் முன்னாடியா
தங்கச்சி இதுக்கும் நாக்குல போடலாமா? அம்மா தாண்டா கரெக்டா கை வைக்கணும். உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி உனக்கு என்னம்மா நடந்தது அம்மாவோட சொல்லி விடுவாங்க. ஏதோ பைத்தியமாக்குதுன்னு பார்த்தா எப்படியா முன்ன நம்மள பைத்தியமாக்குது. நீ ஓகேடா. நீ நம்ம அப்பா அம்மா நல்லாக்குதாடா பாடுதா? நம்ம அப்பா அம்மா விளையாடணும். நான் தான் அப்பா, நீ தான் அம்மா. இல்ல இல்ல நீ ஏன் பண்ணுறோம்? நான் வேலைக்கு போய் வருவேனா, வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்குறேனா, நீ வீட்டை சோச்சு ஆக்கி வைக்கணுமா, வந்ததை சோறாக்கி தின்னுட்டு நம்ம பத்துக்கணும். தூக்கம் அதிகமா வருமா? அதுக்கு தான் கொசு வச்சு ஏற்றி தூங்கிடலாம். அடவா அடவா அம்மா உனக்கு என்னம்மா நடந்தது எதுக்குமா இப்படியால ஐயா அந்த பூச்சிக்குது, பூச்சி, நாக்கு பூச்சி. அந்த நாக்கு பூச்சிக்குது. ஆனா என் தாயா கண்ணு தெரியாம கரெக்டா மைக்கு தருவாங்க. யாரையா நீங்க எங்கேயா இருக்கீங்க ஆனா அந்த கப்பல்ல ஒட்ட கூட நான் ஆக முடியாம முட்டா முட்டா பாப்பாக்குது. அவர் 2 பாப்பா விளையாடு. இது இருக்குது பொறுத்து ஐயா யாரையா நீங்க உனக்கு இரு பார்வையும் தெரியவில்லை. உண்மை தானே இரு பார்வையும் தெரியாத நீ இந்த பெண்ணை கடத்து ஐயோ ஆண்டவா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா நான் கூற வார்த்தை கேளுங்கள் ஐயா பைத்தியம் உன்னை யாரு கருத்துது? அண்ணா இது மூணு வாட்டி தானே. பைத்தியத்தை கூட அது கூட அது புடி 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 ஆள புடி ஏய், பைத்தியம் நீ ஒரு வாட்டி பொய் சொல்லாத சொல்லணும். அப்ப நீங்க ஆட்டாடுனாவா? சாக்லேட் வந்து தரும். அப்ப 3 சாக்கி கொடு. வேணாம் வேணாம் நான் குத்துட்டு நான் என்ன பண்றேன்? அப்ப யார் சொன்னா? அப்ப சாக்கி தரணும். நான் தரேன். அப்ப நீ ஆயா வந்தா ஆயா வாங்கி கீஞ்சு போயிடுவேன். ஆயா வாங்கி டயர்டாயிட்டாரு வாத்தியாரு வந்து ஆயா வாங்கி ஏய், உன்னை யாரு கருத்துது? ஐயோ ஆண்டவா ஆண்டவா என் தங்கச்சி சுய நினைவில்லாமல் பேசுகின்றாளே என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றாளே ஐயா ஐயா இரு பார்வையும் தெரியாத நீ இந்த பெண்ணை கருத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். இனிமேலும் நீ ஐயா ஐயா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா இரு கண்களை தெரியாமல் அனாதை நடு வீதிக்கு வந்து விட்டேனே நான் சாதாரண யானை கிடையாது ஐயா நான் சாதாரண யானை கிடையாது ஒரு நாட்டை யானை வேண்டும் இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தானே ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் இரு கண்களும் தெரியாமல் இந்த கானகத்திலே இப்படி ஐயா இரு கண்களை தெரியாத நான் இப்படி அனாதைக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா இவருடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா இரு பார்வையும் மற்ற இந்த கானகத்திலே அலைந்து திரிகிறீர்கள். உங்களுக்கு பார்வை ஆதையில் போனதா அல்லது பாதியில் போனதா? ஐயா எனக்கு பார்வை ஆதியில் போனது கிடையாது ஐயா சதிகார்கள் சுற்றியா இந்த பாவிக்கு பாதியிலுடைய பார்வை போய்விட்டது ஐயா அப்படி
அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. என்னுடைய நாடு எப்படி நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு என்னுடைய நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடா? உண்மைதான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் ஐயா? ஐயா, சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகள். என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, முரளியே. என்னுடைய பேரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா, இளவரசி ஐயா. அடி பாவி, நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசியா? அது பெயர் முத்தழகியா? இல்ல, அவன் போய் சொல்றான். என் பேரு தான் சினேகா. ஐயா, அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்